வா வா சார் வணக்கம் சார். ஆமாம், நான் எங்கள் ஊர் பொண்ணு, நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். திருச்சி. திருச்சி. ஆமாம் ஆமாம். காரு எப்படி சார்? நம்ம காரா அது? நம்ம கார் தானே? ஆமாம் சார். ஒன்றும் இல்லை, இங்கேருந்து இப்போ சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு திருச்சி போகணும். சரி, இந்த ஊர்ண்ணே. அதுக்கு எவ்வளோ சார் ரேட்டு? திருச்சி 15 ரூபாண்ணே. 15,000மா? 15,000மா? ஆமாண்ணே. ஓகே சார். இது இங்கே நேராக இது போனோம்மா, கன்னியாகுமரி. இப்படி வா, கன்னியாகுமரியில் போய் ரூம் எடுத்து தங்குவோமா? இப்படி இப்படி கன்னியாகுமரி போகலாமா? கன்னியாகுமரி எவ்வளோ சார் இங்கேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு? கன்னியாகுமரி 20 ரூபாண்ணே. சத்தமாக பேசுங்க. 20 ரூபாண்ணே. என்ன சார் 20 ரூபான்னு சார்? சார் ரொம்ப கடல் மிட்டாய் வாங்கி திங்கிற மாதிரி சொல்கிறீங்க. 20,000 ஒரு கார் இல்லை, இந்த லைன் தான் இருக்குதுல்ல, இது நம்ம கார் தான். எல்லா காரும் உங்கள் கார் தான் சார். அதனால தான் நான் உங்களை சொல்லி விட்டாங்க. இந்த செவத்த பையனா இருப்பாப்புல. எனக்கு இந்த காரே போதும் சார். இது கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்குது, கருப்பு கண்ணாடியாக இருக்குது. ஆமாம், இது ஓகே, இது ஓகே, இது ஓகே. பாருங்க, நிறைய கார் இருக்குது. இல்லை சார், நீங்கள் இப்படி வாங்க. இல்ல கருப்பு கண்ணாடியா இருக்கும், வசதியா இருக்கு. இல்லை அதுக்கு இல்லைப்பா, வெளியில் வந்து வெயில் அடிக்காது இல்லை, அது சொல்லுவாங்க. வெயிலுக்கு இல்லை, நம்ம எல்லா செட்டிங்குமே இருக்கு. எல்லா செட்டிங்குமே இருக்கா? அப்படி தான் சார் வந்திருக்கேன். ஒன்றில் இங்கேருந்து கொடைக்கானல் போகணும்னா 25 ரூபா. 25 ரூபா. ரூம் போட்டு கொடுத்துருவீங்களா? ரூம்ல நம்ம போட முடியாது, கார் மட்டும் தான். நம்ம கார் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு ரூம் போட்டு கொடுக்குறது போடலாம் இருக்கும். இல்லை நம்ம எதுக்குண்ணா, எங்க போறோம்? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அங்கே போயிட்டு நம்ம மனசு விட்டு பேசணும்ல. ரோட்டில் என்ன பேச முடியும்? மனசு விட்டு பேச வேற எங்க சரி போலாமே நீங்க? இல்லைப்பா, அப்போ நம்ம அந்த இது சரி ஓகே, அங்கே தான் போக வேண்டாம். ஈஸியாக போகலாமா சார்? ஈஸியாக அங்கே எவ்வளோ சார் வாடகை? ஈஸியாக நம்ம கிடையாது, 10 ரூபா. 10,000 தானா? ஈஸியாக 10,000 தானே? ஆமாம், ஈஸியாக முடிச்சிடலாமா? ஈஸியாக அங்கே ரூம் இருக்குல்ல? கம்மி ரேட்ல வேணா ஒரு கார் இருக்குது. அது பழைய கார் தான். பழைய கார் தானே? இல்லை பழைய கார் வேணாம் சார், நமக்கு போய் இறங்க கெத்தாக இறங்கணும். ஏன்னா வேலையே காருக்குள்ள இருக்குன்னா ஜீப் இருக்குது நம்ம கிட்ட. ஜீப்பில் வேணாம் சார், வேலையே காருக்குள்ள தான். வேலையே காருக்குள்ளே. ஆமாம் சார், என்ன சொல்றீங்க? ஆமாம் சார், வேலையே காருக்குள்ள தான் சார். இல்ல வேலையே இல்லை காருக்குள்ளே. இல்லை, இப்போ நம்ம அந்த ஃபைலு அந்த ஊரில் உள்ள விவசாயத்தை பற்றி கணக்கு பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, அது உள்ளே வந்து கணக்கு பார்த்துருவோம். ஏன் ரூம் போட்டுக்கிட்டு? ரூம் நான் தேவலன்னு சொல்றேன். அப்போ நம்ம காருக்குள்ளே முடிச்சிடலாமா? சரி, காருக்குள்ளே இது கணக்கு வழக்கு பார்த்துடலாமா? சொல்லுங்க, என்ன காரணம் வேணும்? இந்த கார் தான் சார் வேணும் எனக்கு. இதான் ரொம்ப பிடிக்குது. உனக்கு எப்படி பிடிக்குதாண்ணா? உனக்கு இந்த கார் பிடிக்குது? ஓகேயா? ஓகே தானே? நான் ஒரு நிமிஷம் கால் வருது. ஹலோ, சொல்லுங்க. BMW? சரி சரி. BMW போலாமா? ஒரு 40 ரூபாண்ணே. சரி சரி, ஓகே. திருச்சிக்கு BMW 40 ரூபாண்ணே. உங்களுக்கு நான் BMW ஒரு BMW போகும் 30 ரூபா தரேன். 30 ரூபாயில்லையா? இங்கே போகிறதான் போகிறோம். BMW காரில் போகலாமே? சூப்பரான குவாலிட்டி தான், புது கார். புது காரா? BMW போகலாமா? நான் தரேன் காசு. ஓகே ஓகே சொல்லிடுச்சு. சரி, அங்கே ரூம் நீங்கள் போட்டு கொடுத்துருவீங்களா? போட முடியாது. BMW ஏன் எதுக்கு எடுத்தாலும் இப்போ எல்லாரும் டூரிஸ்ட் போகிறவங்களாம் எல்லாருக்கும் டிரைவர் தான் ரூம் போட்டு கொடுப்பாங்க. எல்லாம் நான் ஓட்டு போல, நீங்க தான் வண்டி ஓட்டணும். நான் தான் ஓட்டணுமா? சரி சார், டிரைவர் போட்டுடுங்க. அதுக்கு நீங்கள் ஓனர் தானே? போட்டா 10 ரூபாய் டிரைவருக்கு தனியா. அது பரவாயில்ல சார். இங்கே வருங்க, காசு எவ்வளோ வேணா கொடுத்துடலாம். அதை போய் முடிஞ்சது கரெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே ஓகேயா? சரி, ஓகே. உங்களுக்கு என்ன சேர நான் கொடுத்துட்றேன். ஓகே. நம்ம அதான் சொன்னேன், ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு. அதான் பேசுறேன். அதான் கஷ்டப்படுற ஃபேமிலி, அதனால எங்களுக்கு கம்மியாக கொடுக்கணும்னு சொல்லி கேட்டேன். இப்போ நம்ம கணக்கு வழக்கு தான் பார்க்க போறோம். சரியா? அதுக்கு BMW 60,000 செலவு பண்ணி காரு, கருப்பு கண்ணாடி இதெல்லாம் தேவையில்ல. சரியா? சரி ஓகே. அப்போ நான் ஒன்று சுருக்கமாக பேசிடுவோமா? ஸ்ட்ரைட்டாக பேசிடுவோமா? என்ன பேசுறோம்? ஏப்பா ஒன்றும் இல்லைப்பா, சொல்லுங்க. கார் எங்கேயுமே நகர வேண்டாம். சரி. 4 டயருக்கு கீழே கல் வச்சிரு. சரி, கல் வைக்கலாம். அதாவது 4 டயருக்கு கீழே 2 பக்கமும் கல் வச்சிரு. சரி. காரு குலுங்காத அளவுக்கு. அதெல்லாம் உண்மையா இருக்கா? குலுங்காத அளவுக்கு. ஆமாப்பா, நீங்க கீழே உட்காந்து நீங்க நாங்க கல் வச்சாங்க போறாங்க. இல்லப்பா, எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நான் அது உள்ள என்ன அடிப்பாங்க. கணக்கு நான் பொய் கணக்கு காமிச்சேன்னா உள்ள போட்டு அடிப்பே இல்லை. நீ பொய் கணக்கு காமிச்சேனா? இல்லப்பா, அடிப்பாங்கப்பா. நீ நினைக்காம கிடையாது. அந்த அம்மா பாக்குறது அப்படி இருக்கும். நீ பார்க்க கூடாது, நான் தான் பார்க்கணும். கணக்கு வழக்க, ஏன்னா எங்க கணக்கு வழக்கு எனக்கு தான் தெரியும். சரி. அதான் நம்ம உள்ள உட்காந்து கணக்கு வழக்கு. என்ன காரணம் வேணும் உங்களுக்கு? இந்த காரே போதும் எனக்கு, வேற எங்கேயும் போக வேண்டாம். அதான் சுத்தி முத்தி போய் கணக்கு பாக்குறதுக்கு பேசாம இங்கேயே கணக்கு பாத்துருவோம். எனக்கு இந்த வீல்ல மட்டும் அதுக்கு ஒரு எவ்வளவு நேரம் பாப்பீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி காசு கொடுக்கணும். எவ்வளவு நேரத்துல அது நம்ம இத கார்ல உட்கார்றதுக்கு காசு தானே? ஆமா ஆமா, அது உள்ளது. கார்ல உட்கார முடியாது. ஓகே புரியுது. நான் சொல்லிட்டேன், காசை பத்தி ஒரு பிரச்சனை சொல்லிட்டேன்ல. ரெண்டு பேத்தையும் என்னால நம்ப முடியல. ஏன் அவர் என்ன இல்ல கணக்கு போய் நான் வீட்ல பாத்து. இல்ல கணக்கு இங்கே பாத்துவான்.
ஒண்ணுல இந்த இடத்துல காரை வச்சு உள்ள போய் நான் போய் பார்ப்பேன். நீ ஆள் வராம பாத்து. இல்ல யாருமே நம்பல. இந்த பாருங்க இந்த லைன்ல இருக்குது. எல்லா காருக்கும் அவர் தான் ஓனரு. ஆள் வராம அவர் பாத்துக்குவாரு. உங்களை நம்பினாலும் இந்த இல்லப்பா. மொட்டையை நம்ப முடியாது. ஆள் வராம அவர் பாத்துக்குவாருப்பா. ஏங்க, அதெல்லாம் இல்ல பாருங்க கருப்பு கண்ணாடி. கருப்பு கண்ணாடி இதுதான் எனக்கு டவுட்டாவே இருக்கு. இது என்னன்னா நீ உள்ள போட்டு என்ன குத்திவியல்ல? ஏங்க இங்க பாருங்க. ஏதோ தெரியுதா? இது உள்ளுக்கு வச்சு உங்களை குத்துற அளவுக்கு என்ன பண்ண போறீங்க? நான் கணக்கு வழக்குல தில்லுமுள்ளு பண்ணிருப்பேன். அப்ப உங்களுக்கு கோவம் வரும். கோவம் வரும்போது ஏறி அடிப்பே நீங்க. சரி பாருங்க சூப்பரா தொழிப்ப கார்ல தொச்சி தரேன் உங்களுக்கு. ஓகே. இதுல வந்து பரபரன்னு தெரியணும். பாருங்க. பயங்கரமா. நல்லா அதுன்றாரு. உள்ள நல்லா இருக்குப்பா. ஏசி போட்டுருவியா? ஏசில இருக்கு. ஸ்ப்ரே அடிச்சு விட்டுரு. ஸ்ப்ரே ஓகே. ஸ்ப்ரே அடிச்சு விட்டுரு. சரி கொஞ்சம் ஓபன் பண்ணி தெரியா போறோம். உள்ள போறோம். உள்ள போறோம். நீ வெளிய என்ன ஆள் மட்டும் பாத்துக்க. அதெல்லாம் ஓகே நம்ம பசங்க. ஆளு பாத்துக்கவா? இல்லப்பா நம்ம சண்டை போடும்போது யாரும் வந்துட கூடாதுல்ல. அதான் கை கலப்பா மாறும்போது. இந்த மொட்டையும் நம்ப முடியாது உங்களையும் நம்ப முடியாது. இந்த இதே வேணாம். சார் சொல்லி விடுங்க சார் வந்து. என்ன சார் இப்படி பண்றாங்க? யார் சொல்றா? ஊர்ல இருந்து வந்திருக்கான். ஒரு கணக்கு வழக்கு பாக்குறதுக்கு ரோட்ல என்ன கணக்கு வழக்கு பார்க்க முடியும்? என்ன சார் நீங்க? சரி உட்கார்ந்தா உள்ள உட்கார்ந்து நான் என் வீட்ல போய் உட்கார்ந்து பாத்துக்கறேன். அப்ப வரலையா நீ கணக்கு வழக்கு பார்க்க? ஏதோ டவுட் இருக்கு. என்ன டவுட் இருக்கு? நீ உள்ள வந்து பாரு டவுட் இருக்கா இல்லையான்னு. காருக்கு நாலு கல்லு கருப்பு வேற சொன்னா கேட்க மாட்டேன். துறையா கதை துறை ஓபன் பண்ண. அசிங்கமா போய். அப்புறம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவன் உள்ள. 1000 ரூபாய் அட்வான்ஸ்னா. சரிப்பா 1000 ரூபாய் கம்மி பண்றாப்லப்பா. வாப்பா இங்க ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்றாப்ல. போலீஸ்க்கு கால் பண்றேன். நான் உன் மாமே தாய் மாமே. உள்ள உட்காருங்க அவ்வளவுதான். தாய் மாமே எல்லாம் கிடையாது. நான் போலீஸ்க்கு கால். என்னங்க தாய் மாமன் அப்படி ஒரு தாய் மாமே ஊர்ல வந்திருக்கு. சரி தாய் மாமன் ஒண்ணுப்பா. ஓ மாமா பொண்ணு. நீ என்ன நினைச்ச? அப்படி பேசுறது. அப்படி அதுதான் அந்த பிள்ளை கோவப்பட்டு பேசுது. இங்க வா. போய் தாய் மாமன் கிடையாது நாய் மாமன் கிடையாது. இந்த தாய் மாமன் கிடையாது நாய் மாமன் கிடையாது. இந்த மொட்டை எனக்கு இங்க பாரு. போய் ஒரு பேசுன விதம் வேற. இவங்க பேசுறதெல்லாம் வேற. என்ன பேசுன விதம் வேற? சரி அவங்க தம்பி கூப்பிடுறான் போறியா? ரேட் கூட கம்மி பண்றோம். தம்பி கூப்பிடுறான் போறியா? போலீஸ்க்கு ரெண்டு பேத்துக்கும் போலீஸ் கால் பண்ணு. இல்ல சரி என்கிட்ட வர மாட்டேன். தம்பி கூப்பிடுறான் போறியா? உள்ள உட்கார்ந்து பேசிட்டு வரியா? தம்பி கூப்பிடுறான். இல்ல இப்ப ஏன் மேல நம்பிக்கை இல்லங்கறீல? பாருங்க இந்த லைன்ல என்ன தம்பி கூப்பிடுறான் இப்போ? இல்லப்பா தம்பி வந்து அந்த கணக்கு வழக்கு காட்டுவான். எந்த கணக்கு வழக்கு நான் காட்ட கூடாதுன்ற? என்ன கணக்கு வழக்கு? தேவை இல்லையா? அப்ப ஊர்ல இருந்து ஏன் கிளம்பி வந்த? மாமா எங்க இருக்கு மாமா? கோயம்பேடுக்கு வா மாமா. ஊரை பக்கத்துக்கு வா மாமான்னு சொல்லி கெஞ்சி நீ எதுக்கு வந்த? கோயம்பேடுக்கு வா மாமா. ஊரை பார்க்கணும் மாமா. கார் உளுக்கு வச்சு கணக்கு வழக்கு பார்க்கணும் மாமா. நல்லா நான் வர சொல்லல. அப்புறம் ஏன் கூப்பிட்டு காலைல போன் பண்ண? எதுக்கு போன் பண்ண காலைல இருந்து? காலைல என்னது கால் பண்ணேன்? வா எங்க இருக்கு வா எங்க இருக்கு வான்னு சொல்லி கேட்டில? எங்க இருக்கு வா மாமா. எங்க இருக்கு வா மாமா. எங்க நீ சுத்தி காட்டறான். ஆமா சுத்தி தான் காட்டறான். கார்ல உட்கார்ந்து சுத்தி காட்டுவாங்க. கார் உளுக்கு உட்கார்ந்து கார்ல வந்து கணக்கு வழக்கு கேக்குற. வண்டி போயிட்டு இருக்கும்போது ரேசிங்ல கணக்கு வழக்கு பாப்போம். ஒரு கணக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுவோம். கல்யாணமா? ரிகல்சல் பாப்போம். இந்த மூஞ்ச கண்ணாடில பாத்தியா? ஒரு பாட்டு வர. பாருங்க கண்ணாடி பாருங்க. ஏங்க நீங்க பாருங்க. கண்ணாடி நல்லா தானே இருக்கு. அந்த மொட்டையாச்சு. நல்லா தானே இருக்கு. ஓ ரெண்டு பேத்துக்கு இரு நான் ரெண்டு பேத்துக்கு கண்ணாடில பார்த்து நல்லா தானே இருக்கு. நல்லா அண்ணா போ. சரி இதுக்கு அப்புறம் உனக்கு எனக்கு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது. தேவல்லங்கறேன். இதுக்கு அப்புறம் எப்போது நீ போன் பண்ணி மாமா மாமான்னு சொன்ன இப்பவே delete பண்ணுவோம் நம்பர். நான் delete பண்ணு. ஐயா நம்பர். டேய் எங்க இருந்துடா கிளம்பி? உன்கிட்ட வண்டி தானடா கேட்டேன். அதுக்குள்ள நம்பர் குடுக்குற. டேய் பாத்தியா அந்த காலத்து பசங்கள பாத்தியா? ஒரு நிமிஷம் உங்க நம்பரை delete பண்ண போறாங்க. என் நம்பர் போடல. ஓ நம்பரை சேவ் பண்ண போறாங்கறியா? இப்ப சொல்லு. இவன் ஆளா நீ? ஏன் ஆளு இல்ல பாத்துக்க. இப்படி தான் திரியறாங்க. நான் கார் கம்பெனி. இங்க வர இப்படி தான் திரியறாங்க. நான் பிளாக் பண்றேன். நீ நம்பர் எடுத்துக்கங்கற. அதாப்பா மொத்த பேர் இப்படி தான் திரியறாங்க. அதுக்கு மாமனே பெஸ்ட். கிளம்பி வா. மாமே மயிராண்டி போடா. மாமே மயிராண்டி என்ன சொன்னா? ஐயோ